அன்புடை தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்குது. அதிமுகவோட சீனியர் அப்படின்னு அழைக்கப்படுற செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை வச்சிருக்கிறாரு. இபிஎஸ்க்கு 10 நாள் கெடு வச்சிருக்கிறாரு. கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்களுக்கும் பிரிக்கப்பட்டவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்குமான அனைவரையும் மறப்போம், மன்னிப்போம், எல்லாரும் ஒன்று சேர்றோம், தட்டுறோம், தூக்குறோங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இந்த பிரஸ் மீட்டுக்கு பின்னாடி பல தலைவர்கள் பல்வேறு விதமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த சீனியர் செங்கோட்டையன் சிஎம் ஆக முடியாம போனதுக்கான காரணம் என்ன, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏன்னா இவர் இன்னைக்கு பேசும்போதே இல்லை இவர் பேசினதுக்கு அப்புறமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் எவ்வளவு முக்கியமான லீடர் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல, இவர் எவ்வளவு முக்கியமான லீடர் ஏடிஎம்கேக்குள்ள. திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவருக்கான பொசிஷனையும் இவரோட லெவலையும் மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய சீனியாரிட்டி இருக்கு. இவர் சொல்லித்தான் பல விஷயங்கள் கட்சிக்குள்ள நடந்திருக்கு. ஆனா இவ்வளவு சீனியரா இருந்த அவரு 2 வாய்ப்புகள் அவருக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த 2 வாய்ப்புகள் என்னென்ன, இவரால் ஏன் சிஎம் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கு. அந்த கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சீனியர் செங்கோட்டையன் அப்படிங்கிறது தான் இவரை ஜேர்னலிஸ்டும் ரிப்போர்ட்டர்ஸும் அதிமுகவை நன்கு தெரிந்தவர்களும் கூப்பிடுகிற வார்த்தை. ஏன்னா இவர் அந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே இருக்கிறாரு. அந்த கட்சியை அதிமுகன்னு ஒன்றை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கும் போதிலிருந்தே இவர் அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மூத்த உறுப்பினர். அவர் பார்க்காத அரசியல் களமே கிடையாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ சீனியர் அவர். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு 2 அணியா பிரியுது. ஒன்று ஜே அணி, இன்னொன்று ஜா அணி. இந்த 2 அணியா பிரிஞ்சப்போ இவர் ஒரு அணியில போய் இருந்தாரு. அதுக்கப்புறம் அணி ஒன்றிணைஞ்சிருச்சு. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிலையும் இவருக்கு பல முக்கியமான பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து வரும்போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை வழக்குல சிறை செல்ல போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியானப்போ அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்தப்போ அனைவரது வாயிலிருந்தும் அனைத்து பத்திரிகையாளர்களும் அனைத்து ஊடகவியலாளர்களும் அனைவருமே சொன்ன ஒற்றை வார்த்தை, ஒற்றை பெயர் சீனியர் செங்கோட்டையன். இவர் தான்ப்பா அடுத்த சிஎம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாருடைய கருத்தையும் ஒட்டச்சி சுக்குநூறா உடச்சி ஓரங்கட்டி ஒதுக்கி தள்ளிட்டு ஓபிஎஸ் அவர்களை சிஎம் ஆக்கினாங்க செல்வி ஜெயலலிதா. இது என்னடா, ஏன்டா இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்ஜிஆர் மறைவப்போ 2 அணியா பிரிஞ்சாங்கல்ல, ஜெயா அணி ஜானகி அணின்னு. அப்போ ஜானகி அணிக்கு சென்றவர் செங்கோட்டையன். ஜானகி அணிக்கு போய் அவர் அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சப்புறம் அணிகள் இணைந்தப்புறம் இவர் இங்க வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்த இந்த விஷயத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு தேவைப்பட்டது இல்லை, ஜெயலலிதா அவர்கள் தாங்கள் யாருக்கு அந்த முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டப்போ எல்லாரும் அது செங்கோட்டையனுக்கு தான் போகும்னு ஆணித்தரமா அடிச்சு சொன்னப்போ கூட அது ஏன் போல அப்படின்னா அவங்க தனக்கான ஒரு விசுவாசியைத்தான் தேடினாங்களே ஒழிய சீனியரை தேடலை. அதனாலேயே செங்கோட்டையன் மீதான அந்த சிஎம் பதவி கை நழுவி போயிடுச்சு. செங்கோட்டையனுக்கான முதல் வாய்ப்பு மிஸ் ஆன இடம் இதுதான். அதுக்கப்புறம் கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத ஓடி பிரஸ் கிட்ட சொன்னது, பிரஸ் ரிலீஸை கொண்டு வந்தது. இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்கள்ல அதிமுகவின் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க காரணமாக இருந்தவர் இவர் தான் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா இப்போ இவர் இந்த குரலை எழுப்பியிருக்கிறது எதனுடைய வெளிப்பாடு? இந்த பிரஸ் மீட்ல அவர் சொன்னதுல முக்கியமான இன்னொரு விஷயம், 2024 தேர்தலை பத்தி பேசுறாரு, பாராளுமன்ற எம்பி எலெக்ஷனை பத்தி பேசுறாரு. அதை பத்தி இப்ப பேச வேண்டிய தேவை என்ன? பேச வேண்டியது 26 தேர்தலை பத்தி, 26ல எப்படி இவங்க ஜெயிக்கணுங்கிறத பத்தி. அமமுகன்ற ஒரே ஒரு கட்சி பிரிஞ்சு போனதுனால 32 இடங்கள்ல அதிமுக போன 2021 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அமமுக பிளஸ் அதிமுக ஓட்டை சேர்த்தா 31 தொகுதிகளில் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக தோற்க காரணம் அமமுக பிரிஞ்சு போனது. அப்ப அன்னைக்கெல்லாம் கேட்காத செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பொங்குன்னு பொங்கி கெடுவெல்லாம் விதிச்சுட்டு போனது ஏன், யாருக்காக? இன்னொன்னு இதை பேசும்போது நாட்டு நலனுக்காகன்னு சொல்றாரு. நாட்டு நலனுக்காகன்னா அப்ப 4 வருஷமா நாடு நல்லா இல்லையா, இல்லை இப்போதான் திடீர்னு நல்லா இல்லாம போச்சா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இந்த பிரஸ் மீட் மூலமா அவருக்கான இடத்தை தக்க வைக்க பார்க்கறாரா, இல்லை அடுத்த ஏக்நாத் ஷிண்டேவா மாற ஆசைப்படுறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. ஏக்நாத் ஷிண்டே யாருன்னா, மகாராஷ்டிரால ஒரு பெரிய கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியோட தலைவராக ஒருத்தவங்க இருந்தாங்க. அவருக்கு கீழே இவர் இருந்தாரு. பாஜக இவரை முன்னிலைப்படுத்தி அந்த கட்சியவே 2ஆ உடைச்சு இவரை முதலமைச்சராக்கி அந்த கட்சியே இல்லாத அளவுக்கான பெரிய வேலையை மகாராஷ்டிரால பார்த்தாங்க.
அது யார் என்ன எவரம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா அடுத்த வீடியோவில் தனியா போட்டுடலாம். பட் அதிமுகவில் அப்படி ஒரு வேலையை பண்ண ட்ரை பண்றாங்களோ, செங்கோட்டையனை தனியா பிரிச்சு இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ரெட்டலையை தூக்கி செங்கோட்டையன் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழுக்கிட்ட கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்ட பார்க்கறாரா பாஜக சைட்ல இருந்து அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இந்த எல்லா கேள்விகளையும் தாண்டி பிரஸ் மீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடி கிளைமேக்ஸ்ல பொதுச் செயலாளர் யாரை சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ சேர்க்கட்டும், அது அவர் விருப்பம். 10 நாள் கெடுக்குள்ள பேச்சுவார்த்தையை தொடங்கினா போதும், அவர் எத்தனை வருஷம் வேணாலும் பேச்சுவார்த்தையை நடத்தட்டும்னு சொல்றாரு. என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு, இல்லை என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதுல அவருக்கான கிளாரிட்டி இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு டவுட்டா இருக்கு. ஒன்றிணையட்டும் அதிமுக அப்படின்னா திமுகவுக்கு அது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்படி இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒரே அணியில இருக்கிறாங்க அப்படின்னா திமுகவினுடைய 26 தேர்தல் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா 10 வருஷமா இதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வச்சு செஞ்சிருவாங்க அதிமுகவினர். அவங்களுக்கான சரியான தலைமையோ இல்லை சரியான அந்த கூட்டு முயற்சியோ இல்லாததுதான் இத்தனை வருஷம் தோல்விக்கு காரணம். அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் பீரியட்ல சந்திச்ச தோல்விகளை விட எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல சந்திச்ச அந்த தோல்வியோட அமௌண்ட், அதாவது 21 தேர்தலில் அவங்க ஜெயிச்ச சீட்டும் தோத்த சீட்டு கம்பேரிசன் டிஃபரன்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியே. இது வரைக்கும் அதிமுக வரலாற்றில் அதிகமான சீட்டை ஜெயிச்சு எதிர்கட்சி பொசிஷன்ல இருக்கிறது இந்த தடவை தான், எடப்பாடி பழனிசாமி கீழே தான். அப்போ இவங்க ஒன்றிணைஞ்சாங்கன்னா அந்த வீரியம் எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். ஏன்னா திமுக இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ண மாதிரி அவ்வளோ சாதாரண கட்சியெல்லாம் கிடையாது. அதிமுக தான் திமுகவை 15 வருஷம் ஓரங்கட்டி உட்கார வச்சுச்சு. அதிமுக தான் திமுகவை 10 வருஷம் 12 வருஷம்னு ஓரங்கட்டி ஓரமா உட்கார வச்சுச்சு. அதிமுக தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்ச வரலாற்றை அதுக்குள்ளேயே வச்சிருக்கு. திமுக எந்த தடவையும் தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சதில்லை. 5 வருஷம் இருப்பாங்க, அடுத்த வருஷம் ஆட்சி மாறிடும். அதிமுக அப்படி கிடையாது, வந்தா கண்டினியூஸ் தான், ஹாட்ரிக் தான் அப்படின்லாம் அவங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்படிப்பட்ட வலிமையான கட்சி, வலிமையான தலைவர்களை கொண்டிருந்த கட்சி தற்போது வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் எப்படி இருந்தது, எதற்காக இந்த பிரஸ் மீட், அதிமுகவை காப்பாற்றுறதானா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இல்லை தனியா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திரு விஜய் அவர்களோட போய் வேற ஒரு நரேட்டிவை தனியா செட் பண்ண போறாங்களா அப்படின்னு பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அடுத்தடுத்த நாட்கள்ல வரும் மாதங்கள்ல தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பா காத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு.